உடலால் தான் ஒரு மனிதன் பாவம் செய்யறான். இந்த உடம்பு மனசு இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆசை இருக்கு இல்லையா, அது அதிகமாகறதுல தான் என்ன ஆகுது அப்படின்னா பாவத்தின் தன்மை வளருகிறது. அந்த பிரம்ம முகூர்த்த காலகட்டத்துல இறைவன் பரமபத வாசலை கடக்கின்ற பொழுது நாமும் அவரோடு இணைந்து அந்த வாசலை கடக்கின்ற பட்சத்தில் நம்மளுடைய வினைகள் எல்லாம் தவிடுபொடியாகும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. மோகினி அவதாரத்தில் இந்த திருமண தடை உள்ளவர்கள், புத்திர பேரு குறை உள்ளவர்கள், அதே போல வீடு இந்த சுக்கிரனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்துணையும் நிறைவேற்றக்கூடிய பிராப்தம் மோகினி அவதாரத்தில் இறைவன் வருகின்ற பொழுது கேட்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாம இந்த சனி கர்மா சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து ஆசிகளை பெற வேண்டும். அப்ப அதிகம் உழைப்பவர்கள், அதிக வயதானவர்கள் தான் சனி சம்பந்தப்பட்டவர்கள். அப்ப அவர்களிடத்தில் அவர்களுக்கு இயலாத குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தி சாயி நமஹ. வணக்கம்மா. நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசி பதிவுக்கு முன்னாடி உங்களுடைய கிளாஸஸ் பத்தின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நம்ம நேயர்களுக்கு நீங்க கொடுக்கணும். சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்து தர்ம பண்டிகை அனைத்திற்குமே பாத்தீங்கன்னா அதனுடைய அடிப்படை தாற்பயம் என்ன, அதை முன்னோர்கள் எவ்வாறு கடைபிடித்தார்கள், அதை எவ்வாறு வழிபட்டால் அதற்குரிய முழுமையான பலன் கிடைக்கும் என்பதை நிறைய வகுப்புகளாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பண்டிகைக்கும் கிட்டத்தட்ட 3 நாட்கள் வீதம் நம்ம என்ன பண்றோம்னா அந்த வகுப்புகளை எடுக்கின்றோம். ஒரு சிறு தொகையை மட்டும்தான் அதற்கு செலுத்த சொல்லி நம்ம அந்த வகுப்பை என்ன பண்றோம்னா கொடுக்கின்றோம். ஆனா ஒரு மாதத்திற்கு 4 to 5 பண்டிகைகள் இருக்கிறது. 5 பண்டிகைகளுக்கும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பணம் கட்டக்கூடிய சூழல்கள் நடுத்தர வர்க்க குடும்பத்திற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த 12 மாதத்தில் இருக்கக்கூடிய முழு பண்டிகைகளையும் முழுவதுமாக எதையுமே தவிர்க்காம அட்டன் செய்யணுன்றதுக்காக ஒரு குறைந்த தொகையை ஆண்டு சந்தாவாக என்ன பண்ணியிருக்கிறோம்னா அறிவித்திருக்கிறோம். இந்த ஆண்டு சந்தாவை முழுவதுமாக நாம சிவஸ்கந்தா குருகுலத்தில் இணைந்து விட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அன்றிலிருந்து 1 வருடம் அவங்க சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் மாணவராக பயணிக்கலாம். அந்த ஓராண்டில் என்ன பலன் என்றால் இப்ப ஜனவரி வந்துருச்சு, இப்ப அது தை மாதத்தில் இருக்கிறது. இப்ப தை மாதத்துல தமிழர்களுடைய பண்டிகைகளாக என்ன வரும்னா பொங்கல் திருநாள். அப்ப அதை பற்றின வகுப்புகள் ஒரு 3 நாள் இருக்கும். அதற்கு அடுத்தபடியே அடுத்தே மாட்டு பொங்கல் வரும். நிறைய பேருக்கு மாட்டு பொங்கல்னா மாடு பொங்கல் அப்படிதான் தெரியுமே தவிர ஆனா அன்றைக்கு செய்யக்கூடிய இந்திர பூஜை பத்தி யாருக்குமே தெரியாது. அன்றைக்கு இந்திர பூஜை செய்ய வேண்டும், கோ பூஜை செய்ய வேண்டும், அதற்கான முறைகள் அதையும் நம்ம வகுப்பாக என்ன பண்றோம்னா எடுக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியா தை அமாவாசை, தைப்பூசம் இதற்குரிய தாற்பயம் என்ன அப்படின்றத இந்த மாதிரி பண்டிகைகளை அத்தனையுமே ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு 3 நாட்கள் வகுப்பாக நம்ம என்ன பண்றோம்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப தை மாத பண்டிகை முடிஞ்சிருச்சியா, அடுத்து மாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாசி மகம், மகா சிவராத்திரி, காரடையான் நோன்பு, ரத சப்தமி, பங்குனி உத்திரம், ராமநவமி, சித்ரா பௌர்ணமி, அக்ஷய திருதியை, சம்பத் சுக்கிரவார பூஜை, சத்யநாராயண பூஜை, ஸ்ரீ கங்கா பூஜை, அதற்கு பிறகு ஆடி மாத வெள்ளிக்கிழமை அப்படின்னு வரக்கூடிய பூஜைகள் அத்துணையும், ஆடி அமாவாசை, ஆடி பூரம், நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, ஆடி அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி விரதம், ஸ்வர்ண கௌரி பூஜை, மங்கள கௌரி விரதம், கிருஷ்ண ஜெயந்தி, யமுனா பூஜை, ரிஷி பஞ்சமி, அனந்த விரத பூஜை, உமா மகேஸ்வர விரத பூஜை. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா புரட்டாசி கிட்டத்தட்ட நெருங்கிடும். அதனால சனிக்கிழமையில செய்ய வேண்டிய முக்கியமான பெருமாளுடைய வழிபாடுகள், நவராத்திரி காலகட்ட பூஜைகள், சரஸ்வதி பூஜை, விஜயதசமிய ஸ்பெசிபிக்கா பண்ணக்கூடிய பூஜை முறைகள். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கேதார கௌரி விரதம், அதுக்கப்புறம் தீபாவளி நெருங்கிடும். அப்போ பாத்தீங்க அப்படின்னா லட்சுமி குபேர மற்றும் ஐஸ்வர்ய ஈஸ்வர பூஜை. அதே போல பாத்தீங்க அப்படின்னா சஷ்டி வந்துரும், சுப்பிரமணிய பூஜை, சஷ்டி விரதத்திற்கான குறிப்புகள். அதற்கப்புறம் கார்த்திகை மாதத்தில் பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய துளசி வழிபாடு பூஜை. அதற்கப்புறம் மார்கழி மாதம் இறுதியாக நம் மார்கழி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிபாடு. அதனுடைய இறுதி பண்டிகையாக மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேய ஜெயந்தி வரும். அது இத்தனை பண்டிகைகளுடைய தொகுப்பாக இந்த வருட சந்தா என்பது இருக்கிறது. முதல்ல இத்தனை விதமான பண்டிகைகள் இருக்கா அப்படிங்கறதே நிறைய நேயர்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும். சில பண்டிகைகள் தெரியும் நமக்கு, கேட்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சு இத்தனைக்கும் இவ்வளவு பூஜைகள் இருக்கு, அதற்கான முறைகள் இது ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதத்திற்குட்பட்ட காரகத்துவங்கள் ஏன் வந்தது, இந்த பண்டிகையை ஏன் கொண்டாடினார்கள், இந்த பண்டிகையின் மூலம் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட கிரக
கிரக சேர்க்கை எது மாறுபடுகிறது? இப்ப நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி பாவகிரக பிடியில் இருக்கிற பட்சத்தில் நமக்கு எதுவுமே வெற்றி அடையாது. அந்த வெற்றி அடையக்கூடிய வைக்கக்கூடிய வழிகள் தான் இத்தனை விருத பலன்களும். இது அத்தனையுமே நிறைவாக கொடுக்கக்கூடியது. இது ஒவ்வொரு வகுப்புமே அந்த காலநிலையை பொறுத்து எத்தனை நாட்கள் எடுக்கின்றோம் என்பது மாறுபடும். இத்தனை பண்டிகைகளுடைய வகுப்பையும் நாம் ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட சந்தா மட்டும் செலுத்தி அனைவரும் இந்த வகுப்பை இலவசமாக எடுத்துக்கொள்வதுதான் இந்த வகுப்பினுடைய மிக முக்கியமான தாற்பயம். இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் குருஜி. ஏன்னா ஒரு வருடம் பூரா நடக்கக்கூடிய அத்தனை பண்டிகைகளையும் நம்ம மிஸ் பண்ணாம வீட்டுல பண்ண போறோம். அதற்கான ஒரு நல்ல ஃபுல் பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்க போகுது. அதுலயும் நீங்க நேயர்களுக்காக இவ்வளவு குறைந்த அதை தாண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய அன்றாட நாள் குறிப்புன்னு ஒண்ணு போடுறோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன நாள், என்ன நட்சத்திரம், என்ன உணவு, எந்த அபிராமி அந்தாதி பாடலை பாட வேண்டும், எந்த மாதிரி கோலம் போட வேண்டும், ஒவ்வொரு நாள் ஏற்ற வேண்டிய எண்ணெய் என்ன, நெய்யா அல்லது விளக்கு திரி என்ன, எந்த விளக்கு ஏற்ற வேண்டும், என்ன உணவு சாப்பிட வேண்டும், அதே போல பாத்தீங்கன்னா அன்றைய நாளில் செய்யக்கூடியது கூடாதது என்பதை ஒரு கேலண்டரா போடுறோம். அது ஒரு வருடம் இவங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸா வழங்கப்படும். அது மட்டும் இல்லாது இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்ப இந்த பண்டிகை எல்லாம் சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய குருகுலத்துல எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்கும். இந்த குருகுல மாணவர்களாக ரெஜிஸ்டர் பண்றவங்களுடைய பெயர்ல ஒவ்வொரு பண்டிகைக்கும் பூஜைகள் நடத்து சங்கல்பம் செய்யப்பட்டு அது பர்சனலா ஜூம் லிங்க்ல வழங்கப்படும். அதற்குரிய பிரசாதங்கள் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் காப்பியாக ஒரு தெய்வத்தினுடைய படத்தை கிரக சேர்க்கைக்கேற்ப உருவாக்கி அந்த வழிபாட்டுல அதை வச்சு வழிபடுங்கன்னு பிடிஎஃப் காப்பியா என்ன பண்றோம்னா ஆன்லைன் வழியா நாம சென்ட் பண்றோம். இப்படி தன்னுடைய கர்மாவை குறைப்பதற்கும் கர்மா எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை பற்றின புரிதலும், எப்படி வழிபட்டால் சிறப்பு, எப்படி வழிபடக்கூடாது என்பதை, இந்த வாழ்வியல் உண்மைகளை பொதிந்திருக்கக்கூடிய ரகசியங்களை முழுவதுமாக உடைத்தெறியக்கூடிய அற்புதமான வகுப்பு. இந்த ஓராண்டு காலகட்டத்தில் நிச்சயமாக அனைவருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா குருஜி. ஏன்னா அதை தாண்டி அவங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனைங்கிறது நீங்க சொல்லி கொடுக்குற பூஜைகள்லயே கிரக சேர்க்கையோட தெரிஞ்சிடும். தனியா ஒரு ஜோதிடரை போய் பார்த்து அதற்கான சந்தா செலுத்தி பலன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஏமாற்றம் இருக்காது. அருமையான ஒரு வரப்பிரசாதம் பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு வருடத்துக்கான சந்தாங்கிறது ரொம்ப குறைவா தான் குருஜி சார்ஜ் பண்றாரு. ஏன்னா அவருடைய எண்ணம் என்னன்னா நிறைய பேர் பயன் பெறணும். நிறைய பேர் இந்த தவறான தெரியாத இடத்துல போய் ஜோதிடத்தை பார்த்து பலன் கிடைக்கலையேன்னு ஆதங்கம் மாற எல்லாருக்குமே நீங்களே வீட்டுல இருந்து இந்த பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணாலே, ஏன்னா ஒவ்வொரு பூஜையிலுமே அவர் கிரக சேர்க்கையை சொல்லி உங்க ஜாதகத்துல அதற்கான பலன்கள் என்னங்கிறத வீட்டில இருந்தே நீங்க உங்க குடும்பத்துக்கே சரி செய்ய முடியும். வாய்ப்பை தவற விடாதீங்க. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, பதிவுகளை எடுத்துக்கோங்க. உங்களுடைய பதிவுகள் எல்லாமே ஆன்மீகம் சார்ந்து அழகா நம்ம என்னெல்லாம் செஞ்சா அடுத்தடுத்து நம்ம கர்மா அப்படிங்கிறதையும் தாண்டி ஜாதகத்துல கிரகங்களுடைய அந்த தாக்கம் இதை தாண்டி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத அழகா வலியுறுத்திட்டு வரீங்க. மார்கழி மாசத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. இதுல இந்த ஏகாதசிக்கு இன்னும் சிறப்புகள் அதிகம். அதை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றோம். அது என்னைக்கு வருது, நம்ம என்ன வழிபாடு முறை அன்னைக்கு பண்ணணும்? அதாவது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு ஏகாதசி திதியும் வந்திருக்கிறது. இந்த ஏகாதசியில் பெருமாளோடு நாமும் சொர்க்கவாசலை தாண்டினால் நமக்கு நம் பாவம் எல்லாம் விலகி நம்மளுடைய உடலால் தான் ஒரு மனிதன் பாவம் செய்கிறார். இந்த உடம்பு மனசு இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆசை இருக்கு இல்லையா, அது அதிகமாகிறதுல தான் என்ன ஆகுது அப்படின்னா பாவத்தின் தன்மை வளருகிறது. இப்ப பாவம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆன்மாவினுடைய அந்த வெளிச்சத்திற்குரிய அமைப்பு குறையும்னு அர்த்தம். ஆன்மா வெளிச்சம் குறையும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு குறிப்பிட்ட இலக்கை தேடும் பொழுது அந்த ஆன்ம ஒளி குன்றும் பொழுது நமக்கு அது விரைவில் கிடைக்காது. ஆன்ம ஒளி பிரகாசமாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு வெளிச்சத்தில் ஒரு பொருளை கண்டெடுப்பது எளிமையோ அது போல ஆன்மா ஒளி பிரகாசமாக இருக்கின்ற பட்சத்தில் நம் இந்த பூலோகத்தில் எதை தேடுகிறோமோ அதை நமக்கு இறைவன் விரைவில் தருகிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய இறை வழிபாட்டிற்கு பின்பும் அவனுடைய ஆன்மாவினுடைய சுத்தத்தன்மை வளரும் தன்மை தான் இருக்கிறது. அந்த உயிர் மாசு இல்லாம இருக்கிறதா, இதைதான் இறைவன் என்ன செய்கிறார், தனக்கு பக்தனாக ஆகக்கூடிய தகுதியாக எதிர்பார்க்கிறார். அப்படி அந்த ஆன்மாவை ஒளிரூட்டுவதற்கு சில காலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று பாத்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி. ஏன்னா மாதங்களிலேயே மார்கழி அப்படின்னு யாரு சொல்லியிருக்கிறாருன்னா பெருமாள் தான் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனோடு காக்கும் கடவுளோடு நாம இந்த வைகுண்ட ஏகாதசியில பூலோக வைகுண்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்.
அந்த பிரம்ம முகூர்த்த காலகட்டத்துல இறைவன் வந்து பரமபத வாசலை கடக்கின்ற பொழுது நாமும் அவரோடு இணைந்து அந்த வாசலை கடக்கின்ற பட்சத்தில் நம்மளுடைய வினைகள் எல்லாம் தவிடுபொடியாகும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அந்த வினைகளை எல்லாம் தவிடுபொடி ஆக்குவதற்கு முதல் நாள், ஏகாதசிக்கு முதல் நாள் நம்ம என்ன செய்யணும்னா, நிறைய வயதான நபர்களுக்கு உணவளிக்கணும், நிறைய வயதான நபர்களுக்கு செருப்பு வாங்கி தரணும், நிறைய வயதான நபர்களுக்கு ஊன்றுகோல் என்று சொல்லக்கூடிய கைத்தடி வாங்கி கொடுக்கறது நல்லது. நன்ற படித்து ஏழ்மையாக இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு பகவத்கீதை புத்தகங்கள் அல்லது இந்து தர்மத்தை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை நாம கொடுத்து அவரிடத்தில் ஆசிகளை பெற நம் பாவம் பொருளின் காரகத்துவத்தின் மூலம் குறைகிறது. அதற்கு பின்பு அடுத்த நாள் விரதம் இருந்து சொர்க்க வாசலை பெருமாளோடு கடக்கின்ற பட்சத்தில் நமக்கு நிறைவான வாழ்க்கை தான். முடிந்தவரை அன்று பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கிறது இல்லையா, அதை குறைஞ்சது வந்து ஒரு 5 முறையாவது கேட்டு விடுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மால் முடிந்தவரை இந்த கோவிந்த நாமம்னு சொல்றோம் தெரியுமா, அதை அதிகமாக சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா உண்மையிலேயே இன்னைக்கு சொர்க்கத்தின் வாசல் திறந்துதான் இருக்கும். கோவிந்தன் நம்மை அனைவரையுமே பார்த்து கொண்டுதான் இருப்பார். கோவிந்த நாமம் என்பது மிக 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 புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். அதை நம் திருநாவால் சொல்ல 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 நம்மளுடைய பாவம் அத்துணையும் விலகும். அப்ப பாவம் விலகணும்னா நாம இந்த சனி கர்மா சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து ஆசிகளை பெற வேண்டும். அப்ப அதிகம் உழைப்பவர்கள், அதிக வயதானவர்கள் தான் சனி சம்பந்தப்பட்டவர்கள். அப்ப அவர்களிடத்தில் அவர்களுக்கு இயலாத காலத்தில் எந்த பொருள் அவரால் உருவாக்க முடியாதோ அந்த பொருளை நம்ம உதவியா செய்தாலே நம்மளுடைய ஆன்ம ஒளி பெருகும். அந்த ஆன்ம ஒளி பெருக்கத்தோடு நம்ம வைகுந்த வாசலை, அதாவது பரமபத வாசலை கடக்கும் பொழுது அன்றைக்கு நாம் என்ன பிரார்த்தனை வைக்கின்றோமோ அது முழுவதுமாக வெற்றி. ஏன்னா அதற்கு முதல் நாள் வந்து சுவாமி வந்து பாத்தீங்கன்னா மோகினி அவதாரத்தில் அழகாக என்ன பண்ணுவாருன்னா சிறப்பாக ஜொலிக்கக்கூடிய நிலை. மோகினி அவதாரத்தில் இந்த திருமண தடை உள்ளவர்கள், புத்திர பேரு குறை உள்ளவர்கள், அதே போல வந்து வீடு இந்த சுக்கிரனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்துணையும் நிறைவேற்றக்கூடிய பிராப்தம் மோகினி அவதாரத்தில் இறைவன் வருகின்ற பொழுது கேட்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் ஸ்ரீரங்கத்துல வந்து வர்ணிக்க முடியாத பேரழகு பெருமான் அந்த மோகினி அவதாரத்தில். இதை நம்ம கரெக்டா கவனித்து அந்த மோகினி அவதாரத்தில் நம்ம வந்து முழுவதுமாக நம்மளுடைய சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்கும் பொழுது மிகப்பெரிய பலன்கள் நமக்கு இருக்கும். முடிந்தவரை அந்த இரவு முழுவதும், ஏகாதசி இரவு முழுவதும் நம்ம என்ன பண்ணோம்னா கண் விழித்து கோவிந்த நாமம், கோவிந்த பஜனைகள், ஆடல் பாடல், அவருக்குரிய கதைகள், இந்த பரமபதம் விளையாடுதல், இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் செய்து இந்த கோவிந்த நாமத்திற்குரிய அதிகப்படியான முக்கியத்துவத்தை நாம் கண் விழித்து செய்தால் நிச்சயமாக நம் கர்மவினை குறையும். அப்ப என்னன்னா அன்றைய இரவு முழுவதும் நீங்க வந்து சொர்க்கவாசல் கடக்கணும்னா விஷயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, யாரையும் பசி போடக்கூடாது, கோபம் என்ற குணத்தை அறவே விட்டுடணும், எந்த கமிட்மெண்ட்டை பத்தி திங்க் பண்ணக்கூடாது. அன்று வந்து நீங்க இறைவனுடைய குழந்தை. இந்த பூலோகத்தில் பிறந்து வரும்பொழுது எப்படி நமக்கு எதுவும் சொந்தம் இல்லை, போகும்பொழுது எப்படி எதுவும் சொந்தம் இல்லை அப்படின்னு நம்ம இந்த உடல் சம்பந்தப்பட்ட எதிலுமே உடன்பாடு இல்லாம இருப்போமோ அதே போன்று அன்ற ஒரு நாள் முழுக்க இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல கர்ம வினை தீண்டாமல் உங்களுக்கு நீங்கள் அன்றைக்கு வேண்டக்கூடிய பிரார்த்தனைக்கு வெற்றி. அந்த இடத்துல கோபம், தாபம், அதே போல சண்டை, வெறுப்பு, தனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள், இதை பத்திலாம் நிறைய பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்கன்னா கர்மா அங்கேயும் விளையாடுகிறது என்று பொருள். அதனாலதான் முன்னாடியே நான் சனிக்குரிய விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னதுக்கான காரணம். அப்ப இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த வழிபாடு மிக 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 உகந்ததாக இருக்கும். சொர்க்கவாசல் தாண்டி முடித்ததற்கு பிறகு நம் வீட்டில் ஒரு நல்ல துளசி செடி வாங்கி வந்து வைத்து அதையே நாம வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த துளசி செடியிடம் பிரம்ம முகூர்த்த காலகட்டத்தில் விளக்கேற்றி எதை கேட்டாலும் அந்த வருடம், அடுத்த வருடம் வைகுண்ட ஏகாதசிக்குள் நமக்கு நினைத்த பலன் நடக்கும். அந்த துளசி செடியை எந்த அளவுக்கு சுத்தமாக நீங்க பராமரிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய எண்ணங்களுக்கும் உங்களுடைய இலக்குகளுக்கும் உறுதியாக வெற்றி இருக்கிறது என்பது பொருள். இதுதான் வழிபடக்கூடிய முறைமா. அதே போல கோசாலை, இந்த கோசாலை இருக்கிற இடத்துலதான் கோவிந்தன் இருப்பார். அந்த ஏகாதசி காலகட்டத்துல எப்படி துளசி செடி கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைத்து அதை ஒரு இறைவனாக வழிபடுகிறோமோ, இறைவியாக வழிபடுகிறோமோ, இந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு வந்து உங்களால் முடிந்த பழ வகைகளை நீங்கள் கொடுத்து அம்பாள் இருக்கக்கூடிய பின்பகுதியை தொட்டு வணங்கி உங்களுடைய இலக்குகளை எல்லாம் தொடங்குங்கள். வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பாக இருக்கும்.
கண்டிப்பா குருஜி. ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி எல்லோருக்குமே தெரியும், சொர்க்கவாசல் கண் விழிக்கணும்னு. ஆனா அதுலயும் நம்ம அதற்கு முதல் நாள் என்ன பண்ணணும், அடுத்த நாள் என்ன பண்ணணும்னு அழகான தெளிவான பதிவு கொடுத்திருக்கீங்க. நன்றி குருஜி. நன்றிகள்மா.